உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, மே 4. திருத்தப்பட்ட தேதி வைகாசி 14. திருத்தப்படாத தேதி சித்திரை 21. திதி வளர்பிறை 7. சப்தமி யாமம் 12:56. நட்சத்திரம் ஆலயம் வைகரை 5:15. இன்றைய தகவல்: தமிழ்நாட்டில் இயேசுவின் உடல் போற்றப்பட்ட இறுதி உடை காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. சென்னை பள்ளிக்கரணை சர்ச்சில் இந்த உடை வைக்கப்பட்டிருந்தது. நிறைய பேர் இட்டாலி போறாங்க, தூரின் போறாங்க, எல்லாம் போறாங்க. ஆனா இப்படி ஒரு துணி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாம பார்க்காம வந்துடுறாங்க. இந்த மக்களுக்கு இது ஒன்னு பார்வை, இன்னொன்னு புனிதப்படுத்துதல், இன்னொன்னு ஆராய்ச்சியாக நம்ம ஆன்மீகத்தை அணுகணுங்கிறதும், அறிவியலோட ஆன்மீகத்தை அணுகிறதும் இந்த துணியினுடைய முதல் கட்ட. இன்னொன்னு ஆராய்ச்சியாக நம்ம ஆன்மீகத்தை அணுகணுங்கிறதும், அறிவியலோட ஆன்மீகத்தை அணுகிறதும் இந்த துணியினுடைய முதல் கட்ட விஷயம். இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி பார்ப்போமா? இதுல இவர் சொல்றது மட்டும் நல்லா கவனிங்களேன். 4 அவரோட ஹைட் வந்து 6.4. இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா உடம்பு நீளமாகவும் அகலமாகவும் செய்யுங்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 அடிக்கு மேல இருக்கிறார். நான் இப்போ ஒரு 4 அடியில இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இவர் இருக்கிறது 7 அடி. அதனாலதான் இந்த உருவம் இந்த உயரம் தெரியுதுன்னு சொல்றோம் நம்ம. ஏன்னா இறந்ததுக்கு அப்புறமா உடம்பு இவ்வளவு பெருசா ஆகுதுன்னு, அதனாலதான் 7 அடியில இருக்குது முதல் காரணம். அதாவது இயேசுவின் உயரம் 6.4. அவர் இறந்ததுக்கு அப்புறம் 7 அடி போயிட்டார். அதற்கான காரணம், இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய உடல் பெரிதாகும் அப்படின்னு சொல்றார். முதல்ல இயேசுவின் உயரம் 6.4 அடியா? கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த யூதர்களின் உயரம் பார்த்தீங்கன்னா 5.5 அடி தான் இருந்திருக்கு. சரி, இவர் சொல்ற மாதிரியே நம்ம வச்சுப்போம். இயேசுவின் உயரம் 6.4ஆவே இருந்திருக்குன்னு வச்சுப்போம். இயேசு இறந்ததுக்கு அப்புறம் 6.4 அடி உயரம் உள்ள ஹைட்டு 7 அடி உயரம் ஆகுமா? இறந்ததுக்கு அப்புறம் நம் உடலில் மாற்றங்கள் ஏற்படுமான்னு கேட்டா நிச்சயமா ஏற்படும். இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய உயரத்திலையுமே சிறிதளவு மாறுபாடுகள் ஏற்படும். இந்த ரிசர்ச் பேப்பரை பாருங்க. இறப்பதற்கு முன்பும் இறந்ததற்கு பின்பும் மனிதர்களின் உடல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த ஹைட் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்னா சில சென்டிமீட்டர்கள் தான் இருக்கும். அதாவது 2 சென்டிமீட்டருக்குள்ளதான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இறந்ததுக்கு அப்புறம் உயரம் கம்மியாக தான் ஆயிருக்கே தவிர அதிகமாகலை. அதுவும் இவங்க சொல்கிற அளவுக்குலாம் வாய்ப்பே இல்லை. 6.4 அடியிலிருந்து 7 அடி உயரம் போயிருக்குன்னா 18 சென்டிமீட்டர் அதிகரிச்சிருக்கு. இவ்வளோ சென்டிமீட்டர்லாம் அதிகரிக்க வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த துணி இயேசுவின் உடல் போர்த்தப்பட்ட துணி கிடையவே கிடையாது. நம்ம தமிழ் மரபுல பல மூட நம்பிக்கைகள் இருக்குன்னா பல கிறிஸ்துவர்கள் அதை விமர்சிப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு, தைப்பூசம் அன்று பால் குடம் எடுப்பது முருகன் முதலில் விவசாயம் செய்த வரலாறை தக்க வைப்பதற்காக தான். அப்புறம் நமக்கு வேல் குத்துறது, இதுவும் போர்க்கடவுளான முருகனின் வரலாற்றை தக்க வைப்பதற்காக தான். இது போன்ற பல சடங்குகள் அனைத்துமே தமிழர்களின் வரலாற்றை தக்க வைப்பதற்காக தான். இது மூட நம்பிக்கை கிடையாது. ஆனா இதை மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இப்ப இந்த கிறிஸ்துவர்களை என்ன பண்ண வைக்கிறாங்க? ஏதோ ஒரு துணியை வணங்க சொல்றாங்க. இந்த துணி மட்டும் இல்ல, திடீர்னு ஒரு செயின்ட்டுடைய கையை எடுத்துட்டு வருவாங்க, கால் எடுத்துட்டு வருவாங்க, நாக்கு எடுத்துட்டு வருவாங்க. இதெல்லாம் அந்த காலத்து செயின்ட்டுடைய கை, கால், நாக்குன்னெலாம் சொல்லி அதையும் வணங்க வைப்பாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை தான். கிறிஸ்துவ மதம் மட்டுமல்ல, அனைத்து மதங்களுமே இந்த பிண்டாரிகளின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. அதுவும் முக்கியமா இந்த கிறிஸ்துவ மதம் யூதர்களுக்கு அதிகமா முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கிறிஸ்துவ மத தலைமைகள்லாம் பாருங்க, யூதர்களை புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. மக்கள்கிட்டையும் யூதர்கள் நல்லவர்கள் என்று பதிவு பண்ணுவாங்க. ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யூதர்கள் நல்லவர்கள் என்று நம்பிட்டு இருக்க கிறிஸ்துவர்கள்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உண்மையில் யூதர்கள் நல்லவர்கள் ஆனால் அவங்க ஏன் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணல? அப்ப கிறிஸ்டியானிட்டியில இல்லாத ஒரு இனத்துக்கு ஏன் கிறிஸ்துவ பாதிரியார்கள் சப்போர்ட் பண்றாங்க? இயேசுவுக்கு மிகப்பெரிய சித்திரவதை கொடுத்தவர்களை ஏன் இன்றும் நல்லவர்கள் போலவே சித்தரிக்கிறார்கள்? இதை நீங்க யோசிச்சு பார்த்தாலே தெரியும். இந்த கிறிஸ்துவ மதம் யூதர்களின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. நன்றி, வணக்கம்.